பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நிறுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன். சிவகுமார் முடிச்சிட்டுமே. மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் வாய்ப்பு தரேன், உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொன்ன தீர்ப்பை ஒரு இடத்துல நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட இதில் இன்னொரு முக்கியம் இருக்கிறது. நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ 55 விதிகள் கொடுக்குற பொழுது அது துறைக்கு அனுப்பி அமைச்சர்கள் அதற்கு உரிய பதில் தர வேண்டும் என்பதற்காக காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் மொழிய, அதே ஒரு காலகட்டங்களிலே உங்களை போன்ற நம்முடைய காளிமுத்து அவர்கள் இந்த பகுதியில் அப்படி சேர உண்டு. அவர் இருக்கும் பொழுது தான், அதுக்கு முன்னால் கிடையாது. அதிலிருந்து அவசர முக்கியத்துவம் கருதி சிறப்பு கவன ஈர்ப்பு நீதிமன்றம் மாற்றப்பட்டது. அதனால் ஒரு அவசரம் கருதி தான் சில பிரச்சனைகள் நாங்கள் எழுப்புகிறோம். அது போய் ஒரு 15 நாள் சென்று 20 நாள் சென்று அதுக்கு பதில் வந்தால் அதுக்கு பொருள் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த நாங்கள் 55 தான் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இருக்குது. அதை சிறப்பு கவனமாக்குற அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் சிறப்பு கவனமாக அவசரத்தை கருதி நீங்கள் எடுத்துக்கணுன்றதான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அண்ணன் துரைமுருகன் சொன்னது 55 ரெகுலராக வரதுக்காக அவர் சொன்னார். வழிய சிறப்பு கவனத்தை நீ கட்டாயம் எடுத்துக்கணும். நான் சொன்னதும் 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானமாக நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே இருமுறை இதே அவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சிலவற்றை ஏற்றுக்கொண்டு நாம் விவாதித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நடைமுறை தொடரும். பேராசிரியருங்க இருங்க, கொஞ்சம் படிச்சிடலாம். இல்லை 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 தரேன், வாய்ப்பு தரப்போகிறேன் எல்லாருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கவன ஈர்ப்பு அறிவிப்பு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பதில் வரவில்லை. பதில் வந்த பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆகையினால் பதில் இன்றைக்கு வந்துவிட்டது என்றால் அடுத்த நாளைக்கே நான் 0 ஹவரில் பதில் சொல்லுங்கள். நான் அவர்களை பதில் சொல்லுகிறேன். அதோடு கூடுதல் செய்தியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்னும் 3 நாட்கள் உரையாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு குறித்து நீங்கள் அதில் பேசி மாண்புமிகு அமைச்சரிடம் பதில் பெறுகின்ற வாய்ப்பும் இருக்குது என்று உங்கள் நலனுக்காக சொல்லுகிறேன். அவர் சொல்ல வந்தது என்னென்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எங்கள் ஊரில் ஒரு கால்வாய் உடைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, உடனே நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறதில் உடனடி நடவடிக்கை தேவை என்று. இந்த ஊரில் பழுதாகி கொண்டிருக்க கட்டடம் 10 ஆண்டு காலமாக இருக்கிறது, அது மாணவர்கள் விழுந்து விடுமோ என்ற கவலை இருக்கிறது. இதுக்கு பதில் தேவை என்றால் பதில் வந்திருக்கிறதா என்ற அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், பதில் சொல்கிறார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக நிறைய உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற பிரச்சனையில் உடனடியாக பதில் தர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுகிற போது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்து அதை பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு மென்ஷன் பதிவு செய்வதற்கு மட்டும் நான் அனுமதி அளிக்கிறேன் என்று சொன்னேன். ஒவ்வொரு உறுப்பினராக சொல்லலாம். நான் உறுப்பினர் சிவகுமார் வாய்ப்பு தரேன், உட்கார். பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சேர்ந்த மீனவர் 4 பேர், அதில் ஒருவர் மாவீரன் 38. அவர் சவுதி அரேபியாவில் கடல் பகுதியில் ஈரான் கடல் கொள்ளையால் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். அரசு எவ்வாறு நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதை பேரவை மூலமாக அறிய விரும்புகிறேன்.